அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்க கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நாம் போகும்போது ஐயாவும் இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்த வந்திருந்தார்கள். இதுதாங்க நான். மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். இவங்க பேசுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு. எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக 3ல் 2 பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும். அந்த வலிமையான என்டிஏல யார் இருக்கணும்? இன்னும் நிறைய பேர் என்ன கூட்டணிக்கு வராம இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பதில் சொன்னா தவறா போயிருக்கேன். ஆனா முரணெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன என்டிஏ அலையன்ஸ் லீடர் யாரு தமிழகத்தில் டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர்டு. அந்த அலையன்ஸ் தலைவர் அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது. அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏ அகில இந்திய தலைவராக்குறாங்க. முரண்லாம் ஒண்ணு கிடையாதுங்கன்னா, இதுல நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க. அவர்களும் வரணும். அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையா சந்திக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள், நம்முடைய அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஜே.பி. நட்டா அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இல்ல குழப்பறக்கோ இல்ல குழம்பறக்கோ இல்ல எதுவுமே இல்லைங்கன்னா, எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனா எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லா கட்சியும் எல்லார்ட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க. அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க. அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க. சோ ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும். அதனால அவர்கள் பேசுனது எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம். என்டிஏ என்று வரும்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம். அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, ஒருவேளை உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ ஒருவேளை அவங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்கன்னா, அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா, கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அண்ணா அதான் நான் சொல்றேங்கன்னா, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அவங்க மாற்று கட்சியை குறிப்பிடல. என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல. என்னை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழுவுல யாரோ பேசுறாங்கன்னா நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியுங்கன்னா, எனக்கு அதிமுக பொதுக்குழுவுல பேசின தலைவர்கள்ட்ட தான் நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கணும். ஆனா இல்லைங்கண்ணா, நீங்க டிவியில போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா. அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களும் டெல்லி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்குது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. அதனால் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டென்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு. அமித்ஷாஜி அவர்கள் விரைவில் வருவாங்க. எப்ப வருவாங்க என்பதை மாநில தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு ஒரு நிமிஷம், நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் சொன்னேன். நீங்க நண்பர் தானே, நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா அதுக்குள்ள நான் அத்தரைஸ் டு ஸ்பீக். நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியல நான் இல்ல. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம்.
வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்க சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம், நாங்க எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. அண்ணா அண்ணா அடுத்து கொண்டு வரேன். அண்ணே, நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்துல பேசினதை அது தேவையில்லாம உள்ள போய் நுழைஞ்சுங்கன்னா நம்ம தேவையில்லாம அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாங்கன்னா, நான் சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு 3வது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணும்னா. ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கண்ணா. தமிழ்நாட்டில் அவ்வளவு ஈஸி கிடையாது, கேரளாவும் அதே தான். அப்ப நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஜனநாயகத்தை சகஜம் தான். இதுல நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒண்ணு இல்லைங்கண்ணா. அந்த நம்பர் 3 டு நம்பர் 2 ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்கண்ணா. கேரளாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு. அதனால் இதையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். இது ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா. அந்த 2வதா இருக்கிறவங்க செய்யணும், செஞ்சா தான் அவங்க 2வதா இருக்க முடியும். 1வதா இருக்கிறவங்க செஞ்சா தான் 1வதா இருக்க முடியும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3ல இருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா. நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்கில் நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலேயும் அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு. ஆனா 2வது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க 3வது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா. எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டித்தான் மேல வரணுங்க. அதுதான் என்னுடைய கருத்தை தவிர இதை குற்றம் சாட்டுவதற்கான கருத்து இல்லை. ஆனா நீங்க திரும்ப 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 என்ன சொன்னாலுங்கன்னா, அண்ணா பதில் சொல்றேன், அண்ணா அமித்ஷாஜி அவர்கள் நட்டாஜி அவர்களோடு ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல ஒப்பீனியன் சொல்றதுக்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கு. அது க்ளோஸ்டு டோர் மீட்டிங். க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத வெளியிடத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய பொறுப்பு அது அழகில்லை. ஒரு தொண்டனாக என் பணியை நான் சரியாக செய்யவில்லை என்கின்ற அர்த்தம். ஒரு பூட்டி அறைக்குள்ள எங்களுடைய தலைவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா வெளியே நாங்கள் ஒரு கருத்தாக அதை முன்வைக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியே வைப்பாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு தலைவர் என்கின்ற பொறுப்பும் பதவியும் இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை க்ளோஸ்டு டோருக்குள்ள நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத வெளியே நான் சொன்னா தவறா போயிருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இது நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த பகுதியை சார்ந்தவர், ரொம்ப மென்மையானவர் தான், தன்மையானவர். நான் எப்பவுமே எங்கிட்ட கேட்டீங்க ஒரு டிவிக்கே போனதை பற்றி உங்க கருத்து என்னன்னு, அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு, போயிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். ஆனா அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர், அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால இதை அங்கேயே விட்டுறலாங்க. நான் திரும்ப நாம இதை மறுபடியும் குறைஞ்சு உள்ள போய் இதை ஆராய வேண்டாம். ஒரு வார்த்தை போர், இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம். மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர். அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்கு. கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு அருமையான தலைவர், மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு மக்களுக்கு சேவை செய்வாங்கன்னா அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன் அதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க, அவர்களும் நன்றாக இருக்கட்டும். அதனால இந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா, திரும்ப திரும்ப நாம ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கூடிய டேட்டா சொல்றேன். ஆனா பிஜேபிக்கு பெனிஃபிட் இல்லைங்கன்னா, அதாவது உடனடியாக அர்பன் தொகுதி சென்னை பாத்தீங்கன்னா 26% வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தொகுதிகள் 26% வாக்குகள் நீக்கப்பட, அப்படின்னா 4 ஓட்டுல 1 ஓட்டு இல்ல, அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க, டபுள் ஓட்டு வச்சிருக்காங்க, நிறைய பிரச்சனைகள். இப்ப நினைக்கிறேன்னா சென்னை பாத்தீங்கன்னா எப்போதுமே 40% 47% தான் போலாகும்.
இப்ப சென்னை இந்த முறை 60% போலாவதற்கான வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் 65% போலாம். ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா 6.45% நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் 12% உயர்ந்திருக்கு. அதுல 6% பேஸ் எஃபெக்ட் நீக்கினால உயர்ந்திருக்கு. இன்னும் 6% பொதுப்படையா உயர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும். ஒன்று. இரண்டாவது, எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர். இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க 1200 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே 68,000 பூத்துல இருந்து 75,000 பூத்துக்கு தாவிடுச்சு. இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு will have 75,000 பூத், 75,000 சில்ற பூத் இருக்கு. 75,000 பூத் அப்படியே 7,000 பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு. ஏன்னா 1200ங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி, தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யறவங்களுக்கு சரி, தேர்தல் பொறுப்புல இருப்பவர்களுக்கும் சரி, சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும். 5.5 கோடி 5 கோடி 60 லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க நான் ஃபைனலா. அதனால் நிச்சயமாக இது எல்லோருக்கும் நன்மை. இது பிஜேபிக்கு நன்மை இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் நன்மை. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும் போலி ஓட்டு நாங்க போட மாட்டோம். அதனால போலி ஓட்டு போடுறவங்களுக்கு இது பிரச்சனை. ஆனா 2 ரிலீஸ் பண்ணேன். டிஎம்கே 1 2 பண்ணேன். உங்களுக்கு என்ன அண்ணா 2 பண்ணேன் இப்படி சொல்லாதீங்க. 2 ஆனா டிஎம்கே 1 பண்ணோம், டிஎம்கே 2 பண்ணோம், 2 பண்ணோம். டிஎம்கே 2 உங்களுக்கு தெரியும் கவர்னர்ட்ட போய் நம்ம கொடுத்துருக்கிறோம். குறிப்பா ஒரு பெரிய லிஸ்ட் போய் கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்து நம்ம பிரஸ் நோட்டா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 2 பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வி தான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணலனா இடி சொன்னதை நான் சொல்றேன். ஒரு அடிப்படை எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். எஃப்ஐஆர் போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட்னு சொல்லிட்டு வேறங்கண்ணா. KN நேரு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க பாருங்க, நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்களாட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு மூன்றாவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன். நான் முடிச்சோன்னே நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால லிஸ்ட் தயார் பண்ண முடியும்? எல்லாத்திலையும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறதா என்னுடைய கேள்விங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது. இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர ஒரு அஸ்திரம் கிடையாதுங்கண்ணா. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பாத்தீங்கன்னா அதை தவிர சிஎம் வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்ல. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னு வேகமா போனான்னு நிச்சயமா 2026 தேர்தலில் ஆட்சி போயிருங்கண்ணா. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க. நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம். மக்கள் அதை வாங்கி வச்சுட்டு அவங்க பணம் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்கண்ணா. அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும்ல. அதை பண்ண மாட்டார். அதையும் பண்ணட்டும். அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்பாங்க. அண்ணே 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 பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு அண்ணே. நான் விமர்சனம் வைக்கலீங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பழைய பாக்கி எல்லாம் மொத்தமா சேர்த்து அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டா நாங்க விமர்சனம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க அறிவிச்ச திட்டம் தான்.